வணக்கம். சிதைக்க உணவை மருந்து மருந்து விடுவோம். இன்னைக்கு வல்லாரைக்கீரையை பற்றி பார்க்கலாம். வல்லாரைக்கீரை பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். சிறு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஞாபக ஆற்றலை வளரக்கூடியது. அதுவும் முக்கியமாக படுக்கும் குழந்தைங்களுக்கு அதுவும் சிறுவர்களுக்கு நல்ல விளையாட்டு திறனை அதிகப்படுத்தி கொடுக்கும், நினைவாற்றலை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த வல்லாரைக்கீரை வைத்திய முறையில் தலை சிறந்த மருந்தாக நமக்கு பார்க்கப்படுது. முக்கியமாக சித்த வைத்தியத்திலையும் சரி, ஆயுர்வேத வைத்தியத்திலையும் சரி, யுனானி மருத்துவத்திலையும் சரி, மூணுத்துலேயுமே இதை தலை சிறந்த மூலிகையாக பார்க்கப்படுது. ஞான சரச மூலிகை அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க. அதனால் நினைவாற்றல் நிறைய இருக்கணும், வயதானவர்களுக்கும் நிறைய நினைவாற்றலாம் குறைஞ்சிட்டே வருது. வல்லாரைக்கீரையை வாரம் ஒரு முறை இல்லை 2 முறை சாப்பிட்டு வந்தாலே போதுமானது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இதை பச்சை இலையாகவே சிறு குழந்தைகளாகவும் நல்லாவே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, பெரும்பாலும் கீரைகளை நம்ம வெளியே வாங்காமல் இருந்தாலே நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு 15 நாளைக்குள்ளேயே நமக்கு ஒரு கீரை கிடச்சிருது. இந்த 15 நாளைக்குள்ள டெய்லியே அந்த கீரையில் எதுவும் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கும், நல்ல வேகமாக வளர்கிறதுக்கும், மாற்றி மாற்றி பூச்சி மருந்தும் சரி, அது நல்லா வளர்கிறதுக்கும் கெமிக்கல்ஸ் நிறைய போட்டு அடித்து நமக்கு கீரையாக கொடுக்குறாங்க. அதில் நம்ம சத்துக்களை விட அதிகமாக நமக்கு உடல் கேடு தான் விளைவிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேயே ஒரு தொட்டியில் வளர்க்க ஆரம்பிக்கலாம், இல்லைனா மொட்டை மாடி தோட்டத்தில் நமக்கு வளர்க்க ஆரம்பிக்கலாம். அந்த கீரைகள் தான் நமக்கு முழு சத்தும் கொடுக்குற மாதிரி அமையும். இதே கொடி வல்லாரைக்கீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது ஒற்றை இலையோட வளரக்கூடிய செடி, கொடி எல்லாமே சொல்லலாம். இந்த ஒரு இலை நல்லா வளர்ந்து முடிந்த பிறகு தான் அடியிலேருந்து இன்னொரு கொழுந்து இலையே வர ஆரம்பிக்கும். நல்லா டார்க் க்ரீனாக வந்த ஆரம்பிக்க பிறகு அதுக்கப்புறம் லைட் க்ரீனாக ஒரு சின்ன இலை வர ஆரம்பிக்கும். இந்த வல்லாரைக்கீரையை பருப்போடையும் சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை துவையலாக அரைச்சும் சாப்பிட்லாம். இந்த வல்லாரைக்கீரையை திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 2 முறை தான் சாப்பிடணும்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, தினமும் சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா தலை கிறுகிறுப்பு, மயக்கம், இந்த பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் அதிகமான தங்க சத்தும் செம்பு சத்தும் இருக்கிறதால உடலுக்கு நிறைய மினரல்ஸ் சேரும் போது இந்த தலை கிறுகிறுப்பு, வாந்தி, இந்த மயக்கம் இதெல்லாம் உண்டாகும். அதனால் வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 2 முறை மட்டுமே சாப்பிட்டா போதுமானது. அதுமாரி இதில் நிறைய மினரல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். தங்க சத்தும் செம்பு சத்தும் இருக்கிறதால உடலை நல்லா தேற்றி கொடுக்கும், ரத்தத்தை நல்லா ஊற வைக்கும், சிறுநீரை பெருக்கி கொடுக்கும், கான்ஸ்டிபேஷன் தீராத மலச்சிக்கலை கூட தீர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஞான சரசு மூலிகை மருந்தாகவும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம கீரையாகவும் எடுத்துக்கிறதா இருந்தால் நம்ம வீட்டில் நல்லாவே வளர்த்து எடுக்கலாம். ஏன்னா இந்த கீரை எந்த பூச்சி மருந்தோ எந்த பூச்சியும் இதில் அண்டாது. அடுத்தது நல்லா செழிப்பாக வளரக்கூடியது, தானாகவே வளரக்கூடியது. முடிந்த வரைக்கும் கீரையை நம்ம வீட்டு தோட்டத்தில் இல்லைனா நம்ம ஒரு தொட்டியில் கூட வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வல்லாரைக்கீரையை நமக்கு ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். 15 நாளைக்குள்ளே நமக்கு கீரை ரொட்டீனாக மாற்றி மாற்றி 2 தொட்டியில் வச்சு வளர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொட்டீனாக நமக்கு இந்த வல்லாரைக்கீரை கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த வல்லாரைக்கீரை சாறில் குடல் புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது. குடல் புண்ணை நல்லாவே ஆற்றி கொடுக்கும். ஏன்னா ஸ்கின்னில் உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் தீருங்கிறதால இதை உள்ளுக்குள்ளே சாப்பிடும்போது உள்ளார உள்ள ஆர்கன்ஸில் உள்ள எல்லா புண்கள், எல்லா இரிட்டேஷனையும் முற்றிலுமாக குறைச்சிக்கூடிய தன்மை இந்த வல்லாரைக்கீரைக்கு இருக்குது. நம்ம முதலே சொன்ன மாதிரி நினைவாற்றல் மட்டும் கிடையாது. இந்த வல்லாரைக்கீரையால் ஸ்கின் ப்ராப்ளம், நர்வ்ஸ் ப்ராப்ளம், அடுத்த ரத்தம், இந்த 3த்துல உள்ள எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணக்கூடியது இந்த வல்லாரைக்கீரை. வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை சாப்பிட்டாலே இதோட முழு பலன் நமக்கு கிடைச்சிடும். ஆரோக்கியமே வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினைச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாய்க்கார அனுப்புங்க.